திருப்பூர் வாவிப்பாளையம் பகுதியில் அதானி டோட்டல் கேஸ் நிறுவனத்தின் பைப்லைன் வெடித்ததில் பறந்து வந்த உபகரணம் தாக்கி பெண் ஒருவரின் கால் முறிந்தது. இத்தொடர்பான காட்சிகள் வெளியாகிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? பாலவேல், அதாவது திருப்பூர் வாவிப்பாளையம் பகுதி அருகே அதானி டோட்டல் கேஸ் பைப்லைன் கேஸுக்கு சம்பந்தமான அந்த எரிவாயுவை கொண்டு செல்லக்கூடிய பைப்லைன்களானது பொருத்தப்பட்டிருக்கிறது. இது திருப்பூர் வாவிப்பாளையம் பகுதி அருகே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இந்த பைப்லைன் ஒவ்வொன்றையும் இணைக்கக்கூடிய டெஸ்டிங் பாயிண்ட் எனக்கூடிய பகுதியில் வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதில் பொருத்தப்பட்டிருந்த உபகரணமானது சுமார் 100 மீட்டர் தொலைவுக்கு பறந்து சென்று தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருக்கக்கூடிய சுந்தராம்பாள் என்பவரது காலில் இந்த உபகரணமானது விழுந்தது. இவர் வீட்டின் வெளியில் இருக்கக்கூடிய செடிகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தார். அப்பொழுது பறந்து வந்த இந்த உபகரணமானது அவரது காலில் தாக்கியதில் அவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்பொழுது அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேஸ் பைப்லைனில் இருந்து வெடி விபத்து நிகழ்வதாகவும் இதன் காரணமாக அந்த பகுதியில், அதாவது குடியிருப்பு பகுதி 100 மீட்டர் தொலைவில் இருந்த பொழுதும் உபகரணம் தாக்கி ஒருவர் காயமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் வரக்கூடிய கேஸ் பைப்லைன்களுக்கு தடுப்புச் சுவர் அமைத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. பாலவேல், நன்றி பாஸ்கர். பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.